ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கும். நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். காலையில எழும்பி பார்த்தோன்னே இங்க பயங்கர மழை. அது மட்டும் இல்லாம என் லக்கி பிளான்ட் நான் தண்ணியில போட்டு வச்சிருந்த பிளான்ட் உடைஞ்சு கிடந்து. கண்ணாடி பாட்டில்ல போட்டதுனால தான் அது உடைஞ்சு கிடந்து. இனி இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி தான் காலையில எழும்பி அவசர அவசரமாட்டு ஹஸ்பண்டை கூப்பிட்டு அந்த செடியை வச்சேன். ஏன்னா இது வச்சது என் ஹஸ்பண்ட் தான். அவருக்கு கைக்கு என்னமோ அது அழகா வந்திருந்து. அது என்னமோங்க, நம்ம கைப்படுத்தத விட இந்த ஆணுங்களுக்கு கைப்பட்டா செடி தாறுமாறா வளரும்னு சொல்லுவாங்க. அது என்னவோ உண்மைதான் போல. இந்த செடிய ஜஸ்ட் ஒரு சின்ன துண்டு தான் என் ஹஸ்பண்ட் வச்சாரு. அது எந்த அளவு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு வேர் இருந்துச்சு. நான் நினைச்சேன் இது வராதுன்னு. ஆனா நிறைய வேர் விட்டுருந்து. அதனாலதான் 2 தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு அழகா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. சரி, படபட வேலைய முடிப்போம்ன்னு சொல்லி தான் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு தான் இந்த ரவை தோசையும், இந்த பீனட் சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன். பீனட் சட்னி வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம பூண்ட நல்லா வதக்க விட்டுட்டு, கூடவே 2 பச்சை மிளகு காரத்துக்கு, இந்த பீனட்ட போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு விருப்பம் இருந்தா தேங்காவ போட்டு மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்து பாருங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். சொல்ல மறந்துட்டேன். கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கணும். இப்படிதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இடையில பார்த்தேன் என் ஹஸ்பண்ட் எடுத்து முந்திரி பருப்பு இந்தாண்டான்னு சொல்லி 2 முந்திரி பருப்பும், பாதாம் பருப்பையும் தூக்கி போட்டாரு. நான் அப்பவுமே சொன்னேன் இது வேண்டான்னு கேட்கல. ஆனா இது செஞ்சதுக்கு அப்புறம் அவரு இந்த ரவை தோசையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுதாரு, இது சாப்பிட்றதுக்கு மயோனைஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஒரு டேஸ்ட்டே இல்லைன்னு. ஆனா எனக்கும் பிள்ளைக்கும் பிடிச்சிருந்து. இது குட்டீஸ்களுக்கு தாராளமா குடுக்கலாம். அந்த அளவு டேஸ்டானது. இத நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்து. அப்படியே இனி ரவா தோசையும் கூட கையோட செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். இன்னைக்கு என்னமோ காலையிலேயே எழும்பின உடனே எல்லாம் லேட்டா நடந்துச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புது வரைக்கும் லேட்டாவே இருந்துச்சு. என்கிட்ட சொன்னாங்க, எப்பவுமே அவர் ஆஃபீஸுக்கு 4 மணி, 4:30 இந்த டைம்ல தான் கிளம்புவாரு. பார்த்தேன் இன்னைக்கு நேத்தைக்கு நைட்டே சொன்னாரு 6:30க்கு போணும். அதுக்கப்புறம் 8:30 ஆச்சு. 8:30, 10:30 ஆச்சு. 10:30, 12:30 ஆச்சு. கடைசியில என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனது 2 மணி போயிட்டு 3 மணிக்கு வர்றாரு. ஏன்கேன்னு கேட்டதுக்கு, இல்ல இன்னைக்கு லீவு. ஃப்ரெண்டோட நான் வெளிய போயிட்டு வந்தேன்னு. என்னது இன்னைக்கு லீவா? நீங்க ஃப்ரெண்டோட வெளிய போயிட்டீங்க. நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. இல்ல நான் உன்கிட்ட சொல்லிட்டு போனேன். நீ விடுவியா விட மாட்டியான்னு தெரியல. என்ன பிளான்னு கேட்டேன். அதுக்கு இந்தியன் 2 படம் இறங்கியிருக்கான். அத தியேட்டர்ல போய் பார்க்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மட்டும் சேர்ந்து. அதனால சாரு போகட்டுமா போண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கக்கா. நான் கேட்டேன், "அப்ப நாங்களும் வரோம்" அப்படின்னு சொன்னதுக்கு, "இல்ல, இல்ல பிள்ளைய வச்சுட்டு தியேட்டர்ல படம் பார்த்தா உனக்கு கஷ்டமா இருக்கும். வேண்டாம்." ஏன்னா உண்மைய சொல்லப்போனா அதுதான். பிள்ளைய வச்சுட்டு நம்ம தியேட்டர்ல போய் படம் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அந்த சத்தம் ஒத்துக்கிடுமா என்னன்னு தெரியல. நான் ஒருக்கே இவன கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் போதும்டா சாமி, இனிமே புள்ள கொஞ்சம் கூடி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தியேட்டர் பக்கமே நம்ம போணும் அப்படின்னு நான் நினைச்சு வச்சிருக்கேன். பிள்ளைக்கு 2 வயசு ஆக போகுது. பட் போணுமா வேண்டாமான்னு எனக்கு இதுவரைக்கும் நான் யோசிக்கல. சரி இருக்கட்டு அப்படின்னு சொல்லி தான் விட்டேன். ஒரே ஒரு படம் மட்டும் தான் பார்த்தேன். அது என்ன படம்னா, இந்த விஜய்க்கு லியோ படத்த தியேட்டர்ல போய் பார்த்தேன். அப்ப பிள்ளைக்கு 1 வயசு முடிஞ்சாதான் உண்டு. போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனா மிட் நைட்டு தான். பிள்ளை இருக்கவே இல்ல. படத்தையே என்னால என்ஜாய் பண்ணவே முடியல. அதான் நைட்டு என் ஹஸ்பண்ட் மட்டும் அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் போய் தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வராங்க. படம் எப்படின்னு இனி நாளைக்கு கேட்டா தான் தெரியும். படம் எப்படி, என்ன, ஏதுன்னு. ஏன்னா இதுவரைக்கும் ஒரு பாயிண்ட் கூட என்கிட்ட சொல்லல. போறேன்னே என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லல. அடுத்து நான் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு, "அது நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் படம் பார்க்க போறோம்" அப்படின்னு. சரி நம்ம சும்மாவா விடுவோம்? நமக்கு இருக்கிற பட்ஜெட் அத்தனையும் போட்டுல தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி தான் என் ஹஸ்பண்ட் நான் சொன்னேன். "நீங்க தியேட்டர்ல போய் படம் பார்க்குறீங்களோ என்னவோ, எனக்கு பிள்ளைக்கு ஒரு பர்கர் வேணும். அப்படியே கூடவே நைட்டு பிஸ்ஸா வேணும்" அப்படின்னு சொல்லி லிஸ்ட் கொஞ்சம் லென்த்தா போச்சு. அவரு சொல்லுதாரு, "நான் தியேட்டர்ல போய் படம் பார்த்து தின்னதுன்னு என்னவோ, ஆனா உங்களுக்கு மட்டும் வாங்கி தரேன் கரெக்ட்டா போகும் அப்படிதானே" அப்படின்னு. நான் மேக்ஸிமம் விடமாட்டேன். நமக்கு ஏத்தபடி ஏதாவது ஒரு பட்ஜெட் தந்தா தானே நம்ம படம் பார்க்க விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வச்சேன்.
என்னன்னா, எனக்கு இந்த தடவ ட்ரெஸ் வேணும். நல்ல டைப்பான ட்ரெஸ் பார்த்து வாங்கணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். அதுக்கு அவரு சொல்லுவாரு, படமே ஒரு ரூ. 300 ரூ. 400ல நிக்கும். அங்க போனா ஒரு டீயோ, ஒரு பப்ஸோ ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன். அதோட ஒரு ரூ. 500, 600, 700ல எனக்கு நிக்கும். இதுக்கு உனக்கு நான் எஸ்டிமேட் போட்டேன்னா 10, 3000த்துலலாம் பட்ஜெட் நிக்கும். அதுக்கு நான் படமே பார்க்க போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. என்னடா இது நடக்குது? இவரு படம் பார்க்க போகலன்னு சொன்னாரு. ஐயோ! நம்ம போட்ட ராஜதந்திரம் அத்தனையும் கேன்சல் ஆச்சோ! அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டேன். விட்டதுக்கப்புறம் அவரும் பார்த்தாரு. இனி இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆனாரு. எங்கன்னா கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் விட்டேன். விட்டதுக்கப்புறம் போயிட்டு வந்து பார்த்தா, எனக்கு வரும்போது ஒரு பர்கர் மட்டும் வாங்கிட்டு வந்தாரு. மத்தியானம் பெருசா வைக்கல. ரொம்ப ஹெவியா இருந்துச்சு இதுவே. அப்ப மத்தியானத்துக்கு சரி நமக்கு பயறு கஞ்சி வைப்போம்ன்னு சொல்லி இந்த பயறு கஞ்சியே வச்சேன். இது வெறும் சிம்பிள். பயறும், அரிசியும் சம அளவு எடுத்துட்டு, இது கூடவே பூண்டும், கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா, சூப்பரான பயறு கஞ்சி ரெடி. இந்த ரெசிபி நம்ம டிட்டோ ஸ்பைசி சமி சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்லுது இது உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவு டேஸ்டானது. இதுல உப்பும் புளி சம்மந்தி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாருக்கும். கூடவே பச்சை மிளகா வச்சு சாப்பிட்டாலும் நல்லாருக்கும். நான் இங்க பச்சை மிளகும், ஆ இந்த சின்ன உள்ளியும், முட்டையும் எடுத்திருக்கேன். எனக்கு இது போதும். அவருக்கு இதுவும் போதும் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே சாயங்காலம் ஆச்சு. அவரு பப்ஸ் வாங்கிட்டு வந்தாரா, இனி நமக்கு இருந்த சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி எனக்கு காஃபி போட்டேன். மேக்ஸிமம் நான் காஃபிக்கு அடிக்ட் ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு எப்பயாச்சும் தோணுனா மட்டும் தான் இந்த காஃபியும், இந்த பப்ஸும் சாப்பிடுறது. இனி இருந்த பிள்ளைக்கும் கூட நான் காஃபி போட்டு குடுத்தேன். அதாவது அவனுக்கு வந்து காஃபின்னு பேர்ல ஹெல்த் மிக்ஸ கலக்கி தான் காஃபின்னு இத்தன நாள் ஏமாத்துறேன். அவனும் அப்படியே குடிச்சிட்டு வாரான். அத அப்படியே போட்டும். இந்த காஃபி பவுடர கொஞ்சம் அதிகம் மட்டும் தான் போட்டேன். அப்பதான் ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். 3 டீஸ்பூன் சுகர்னா, 3 டீஸ்பூன் இந்த காஃபி பவுடர போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து குடிச்சா சூப்பரான ஃபுல் காஃபி ரெடி. அதுவே நீங்க வெளில வச்சு குடிச்சா நார்மல் காஃபியே ரெடி. இதுல பால் அடை யாருக்குமே பிடிக்காது. சரி பால் அடைய ரிமூவ் பண்ணிட்டு, காஃபி போட்டு 2 ஆத்து ஆத்திட்டு, கொண்டு போய் குடுக்கலான்னு சொல்லி தான் காஃபி போட்டுட்டே இருந்தேன். ஹஸ்பண்டும் வந்தாரு. வந்ததுக்கப்புறம் அவர்ட்ட குடுத்தேன். குடுத்ததுக்கப்புறம் கேட்டேன், "என்னங்க நைட்டு படம் பார்க்க போறீங்களா?" அப்படின்னு. அதுக்கு அவரு சொன்னாரு, "பாப்போம்" அப்படின்னு. ஆனா உண்மைய சொல்லப்போனா பாப்போம்ன்னு சொன்னா அடுத்த செகண்டே சார் கெளம்புவாரு. அது நல்லாவே தெரியும். வரும்போது இந்த 2 டீ கப்பும் கூட வாங்கிட்டு வந்தாரு. இனி இந்த கப்பு எத்தன நாள் தாக்கு பிடிச்சுன்னு தான் தெரியல. இனி இதுவும் உடையுமா என்னன்னு தெரியல. பழைய கப்பு மாதிரி. ஆனா உண்மைய சொல்லுவேன் பழைய கப்புக்கு அந்த ஃபீல் இந்த கப்பு தரவே இல்ல. ஏன்னு தெரியல. எனக்கு பழைய கப்பு தான் நல்லா இஷ்டப்பட்டு, அந்த மாதிரி மாடல்ல கப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் வாங்குவேன். இது மொத்தம் 6 செட்டாட்டு கிடைச்சு. 6 செட்டும் மொத்தமாட்டும் ரூ. 365ன்னு போட்டிருந்தாங்க. நானும் சரின்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அவருக்கு பிடிச்ச பிள்ளைக்கு அப்பாவுக்கு பிடிச்சிருந்து. பட் எனக்கு இது அவ்ளோ சாட்டிஸ்ஃபையாவே இல்ல. எனக்கு அந்த பெரிய கப்பு தான் பிடிச்சது. அந்த பெரிய கப்ல சாய குடிச்சா தான், சாய குடிச்ச ஃபீலே வரும். இது பர்கர் நான் கேட்டதுனால வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். என் வ்ளாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இனி நாளைக்கு பார்க்கலாம்.